ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல டிஎன்பிஎஸ்சில தமிழ் பாட பகுதியில கேட்கக்கூடிய இணைப்பு சொற்கள் குறித்து தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் இதே தலைப்பு தான் பார்த்தோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில இந்த பகுதியில இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம எப்போ எந்த சொல்ல பயன்படுத்தணும், எனவே, ஆகவே, ஆகையால், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பேச்சு வழக்குல ஒரே தொடர்ல இந்த 3 சொற்களையுமே பயன்படுத்தி பேசியிருப்போம். ஆனா அப்படி பயன்படுத்த கூடாது. அப்போ ஒவ்வொரு சொல்லையும் எப்ப பயன்படுத்தணும், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிவைக்யூ பேஸ் பண்ணி அந்த கான்செப்டை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. இன்கேஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சோ மறக்காம அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கிளியர் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா ப்ரீவியஸ் கிளாஸ பாருங்க. ஓகேங்களா? சோ இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு, அதாவது கான்செப்ட ஒரு ரீகால் பண்ணிட்டு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் புக்ல உரைநடை பகுதி, இலக்கண பகுதி, இலக்கியங்களுடைய விளக்க பகுதி இருக்கும் பாருங்க. இந்த 3 பகுதிகள்ல இணைப்பு சொற்களை பயன்படுத்தின தொடர்கள் இருக்கும் புக் லெசன்குள்ள. அதாவது புக் பேக் கிடையாது, புக்ல லெசன்ஸ்குள்ள இருக்கும். சோ அந்த தொடர்களை தான் பார்க்க போறோம். இதெல்லாம் கட்டாயம் நீங்க படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் நீங்க படிக்கணும். நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ பார்த்துட்டு இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு நான் ஏன் இப்படி சொல்றேங்கிறதுக்கான ரீசன் புரியும். ஏன்னா இன்றைய வகுப்புல நீங்க பார்க்கக்கூடிய இந்த தொடர்கள்ல இருந்துதான் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினே கேட்டிருக்காங்க இந்த பகுதியில. சோ இனி வரக்கூடிய காலங்கள்லயும் 95% இந்த வீடியோல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த தலைப்புல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு 5% 11th 12th போலாம். ஓகேங்களா? சோ கட்டாயம் இந்த பகுதியில இருக்கக்கூடியதான் உங்களுக்கு 95% வரும். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் மறக்காம ப்ரீவியஸ் கிளாஸ பார்த்துட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்காது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அண்ட் ரீகால் பண்ணிட்டு நம்ம போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது. 5th ஸ்டாண்டர்ட்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த தலைப்பின் கீழே பெருமழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. இந்த 2 தொடர்களையும் இணைக்க பயன்படுத்தக்கூடிய சரியான இணைப்பு சொல் எது அப்படின்னா அதனால் அப்படிங்கிறது. ஏன்னா இது ஒரு நிகழ்வு. ஓகேங்களா? இந்த நிகழ்வு நடந்ததுனாலதான் ஏரி குளங்கள் நிரம்புச்சு. ஓகேங்களா? அப்ப இது நடந்ததுனாலதான் இந்த நிகழ்வு நடக்குதுன்னா இது விளைவு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வினால் இன்னொரு நிகழ்வு நடக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த இரு தொடர்களையும் இணைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் என்னன்னா அதனால் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது, வள்ளி எழுதி முடித்து விட்டால், எழிலி எழுதவில்லை. இப்ப இந்த 2 தொடர்கள்ல இணைப்பதற்கு எதை பயன்படுத்தணும் அப்படின்னா ஆனால் அப்படிங்கறத பயன்படுத்தணும். ஆனால்ங்கிறது எப்ப பயன்படுத்துவோம்? ஒரு தொடருக்கு அப்படியே ஒரு தொடர் பாசிட்டிவா இருக்கும், 2வது வர தொடர் நெகட்டிவா இருக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவா இருக்கும், செகண்ட் பாசிட்டிவா இருக்கும். அப்ப ஒண்ணு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவா இருக்கும் பொழுது அந்த 2ஐயும் இணைப்பதற்காக இந்த ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல பயன்படுத்துவோம். அப்ப வள்ளி எழுதி முடித்து விட்டால் பாசிட்டிவா சொல்றோம், ஆனால் எழிலி எழுதவில்லை நெகட்டிவா சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல ஆனால் பயன்படுத்துவோம். அடுத்தது, முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, அவனுக்கு உடல் நலம் இல்லை. இப்ப இங்க என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ஏனெனில் பயன்படுத்தணும். ஏனெனில் எப்ப பயன்படுத்துவோம்? ஒரு கூற்று சொல்லிட்டு அந்த கூற்றுக்கான காரணம், அதாவது முதல் வாக்கியம் கூற்றாக அமைந்து அந்த கூற்றுக்கான காரணம் 2வது வாக்கியமா அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த 2 தொடர்களையும் இணைப்பதற்கு ஏனெனில் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல பயன்படுத்தும். ஓகேங்களா? ஏன்னா காரணம் தானே அடுத்து சொல்றோம். அப்போ நம்ம பேசும்போது சொல்லுவோம் முகில் பள்ளிக்கு போல ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறோம்ல, அந்த ஏனான்னு இருக்கு பாருங்க, அதைத்தான் இங்க, அது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்குல அதை என்னன்னு சொல்லுனா ஏனெனில், ஏனென்றால் அப்படின்னு பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்தது, அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை, ஆகவே கணினியை இயக்க தெரிந்தல் வேண்டும். இப்ப முதல்ல ஒரு கருத்து சொல்றாங்க, அதாவது ஒரு பேசிக்கான ஒண்ணு சொல்றாங்க, அறிவு வளர்ச்சிக்கு கணினிங்கிறது தேவை, ஏன்னா அதை பயன்படுத்தி நிறைய நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கறது ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கருத்திற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கை அடுத்து சொல்றாங்க. சோ அப்ப பேசிக் இது தெரிஞ்சிருக்கணும். அப்ப நீ அடுத்து என்ன பண்ணணும்? அதை பத்தி படிக்க ஆரம்பிக்கணும், அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். சோ அதை நீ ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. அப்ப கணினியை இயக்க தெரிந்தல் வேண்டும் அப்படின்றமா. சோ ஒரு கருத்து, அதற்கான நடவடிக்கை அடுத்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையா இருக்கலாம், இல்லைன்னா எடுக்கப்பட்ட நடவடிக்கையா இருக்கலாம், அல்லது ஒரு முடிவாக கூட இருக்கலாம். இந்த கருத்திலிருந்து நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல எனவே,
ஆகவே ஆகிய சொற்களை இங்க பயன்படுத்தும். ஓகேங்களா? இதுவே ஒரு உண்மையான நிகழ்வுங்கிறத தாண்டி ஒரு உலக நிதி இல்லைன்னா ஒரு இயற்கை நியதியை முதல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டு அதனால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை 2வது ஸ்டேட்மெண்ட்ல சொன்னாங்கன்னா அப்ப நீங்க ஆகையால் பயன்படுத்தணும். பின்னாடி வரும் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல என்ன பயன்படுத்தணும்னா ஆகவே அப்படிங்கறத பயன்படுத்தணும். அடுத்தது கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. ஆயினும் அப்படிங்கறத எப்ப பயன்படுத்தணும்? ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு கண்டிப்பா நடக்கும்னு இருந்திருக்கும். ஆனா அது தவறும் பொழுது அந்த இடங்கள்ல ஆயினும் அப்படிங்கறத பயன்படுத்தும். இப்ப கருமேகங்கள் வானில் திரண்டனா மேகம் கருக்க ஆரம்பிச்சுனாவே என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். சோ இது காலங்காலமா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று. ஓகேங்களா? அப்போ இருந்தாலும் இந்த மாதிரி கருத்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மழை வரும். ஒரு சில நேரங்கள்ல பொய்த்து போகலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வரும் பொழுது இந்த ஆயினும் அப்படிங்கறத பயன்படுத்தும். அடுத்தது கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான், ஆனால் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். ஆனால்ங்கிறத எப்ப பயன்படுத்தும்? ஒண்ணு பாசிட்டிவ் ஒண்ணு நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோமா, அதே மாதிரி ஒருத்தர் சொல்ற கருத்துக்கு இன்னொன்னு முரணாக இது வேணாம் இன்னொன்னு பண்ணலாம் அப்படிங்கும் போது ஆனால் அப்படிங்கறதையும் பயன்படுத்துவாங்க. அப்ப கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான், ஆனால் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். அடுத்து இருக்கக்கூடிய 6 தொடர்கள் உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3 புக்ல உங்களுக்கு இலக்கிய மொழி ஆல்பம் பகுதியில கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி வினாக்கள் தான். சோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்ய விரும்பாதவர், இது ஒரு கூற்று. ஏன் அவர் மகிழுந்துல கார்ல போக விரும்பல அப்படின்னா அவர் எளிமையை விரும்பியவர். அப்ப காரணம் 2வது தொடராக அமைந்திருக்கிறது. அப்ப நம்ம பயன்படுத்த வேண்டிய சொல் என்னது? ஏனெனில் அப்படிங்கிறது. அடுத்தது நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பம் நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். ஒரு விஷயம் நீங்க பண்ணணும் அப்படிங்கறத முதல் தொடர்ல சொல்லிட்டு ஒருவேளை அதை செய்ய தவறினால் ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவை 2வது தொடர்ல சொன்னாங்க அப்படின்னா அப்ப நீங்க இந்த இல்லை என்றால் அப்படிங்கறத பயன்படுத்தணும். இப்போ நம்ம இனிய சொற்களை பேச வேண்டும், இது முதல் தொடர். துன்பப்பட நேரிடும். ஒருவேளை இந்த முதல் தொடர்ல சொன்ன விஷயத்த நம்ம செய்ய தவறிட்டோம்னா எனக்கு என்ன நடக்கும்? துன்பம் நேரிடும். இப்போ ஒரு எதிர்மறையான விளைவானது நடக்குங்கிறத 2வது ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. சோ அப்ப இந்த 2ஐயும் கனெக்ட் பண்றதுக்கு இல்லை என்றால் அப்படிங்கறத பயன்படுத்தும். அடுத்தது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்படின்றாங்க. சோ இதுல குயிலுக்கு கூட கட்ட தெரியாது அப்படிங்கிறது இன்னைக்கோ நேத்தோ மாறின ஒரு விஷயம் கிடையாது. இந்த உலகம் தோன்றிய காலத்துல இருந்தே குயிலுக்கு என்ன தெரியாது? கூடு கட்ட தெரியாது. அப்ப இது ஒரு இயற்கை நியதி. இது நேத்து மாறினதோ இன்னைக்கு மாறினதோ இல்லைக்கு நாளைக்கு மாற போறதோ கிடையாது. என்றும் மாறாத ஒன்று, நிலையான ஒன்று. ஓகேங்களா? சோ இததான் இயற்கை நியதி இல்லைன்னா உலக நியதின்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறமா இதனால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அப்போ தனக்கு கட்ட தெரியாது. அப்ப அந்த குயில் என்ன பண்ணும்? போய் காக்கையோட கூட்டுல முட்டையிடுது. அப்போ இதனால் இந்த உலக நியதியினால் எடுக்கப்பட்ட அடுத்த நடவடிக்கை 2வது தொடராக அமையும் பொழுது ஏனெனில், ஆகையால், எனவே இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனா இது உலக நியதி முதல்ல வருது. ஒரு பொதுவான கருத்தா வராம ஒரு இயற்கை நியதி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடங்கள்ல கட்டாயம் நீங்க என்ன பண்ணணும்னா ஆகையால் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், இது ஒரு கூற்று. ஏன் வளர்க்கணும் அப்படிங்கிற காரணம் பின்னாடி கொடுத்திருக்காங்க. அப்ப மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அப்போ ஏனெனில் பயன்படுத்தும். ஓகேங்களா? அடுத்தது பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன். இது எல்லாருமே நம்ம செய்யறதெல்லாம் கிடையாது. இது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற ஒரு கருத்து, அவ்வளவுதான். ஓகேங்களா? இது இயற்கை நியதியெல்லாம் கிடையாது. இயற்கை நியதி நம்மளுக்கு ஒண்ணு எழுதியெல்லாம் வைக்கல. ஓகேங்களா? இது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன ஒரு கருத்து, ஒரு நல்ல பண்பு அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை வைத்துக்கொண்டு நமக்கு சொன்னது. இது ஆதி காலத்துல மனிதன் தோன்றிய காலத்துல இருந்தே இருக்கானா? இல்ல. ஓகேங்களா? அப்போ பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன்கிறது ஒரு கருத்து. சோ இந்த கருத்து அல்லது நிகழ்வாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு கூற்றா கூட எடுத்துக்கோங்க. பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சோ இந்த கருத்தை சொல்லிட்டு இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு முடிவு கொடுக்குறாங்க. அதனால பிறருக்கு என்ன பண்ணும்? கொடுத்து மகிழணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இதுல இருந்து ஒரு முடிவு 2வது தொடரா வரும் பொழுது எனவே அப்படிங்கிறத பயன்படுத்தும். அடுத்தது ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கும் போது மேலும் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆல்ரெடி பேஞ்சிட்டு தான் இருக்கு.
இன்னும் 2 நாளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்றோம். சோ அப்ப அந்த இடத்துல மேலும் அப்படிங்கறத பயன்படுத்துறோம். இப்போ எக்ஸசைஸ் பார்த்தாச்சா? இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு புக்ல பேக் கிடையாது. லெசன்ஸ்குள்ள இருக்கக்கூடியதை பார்க்க போறோம். ஓகேங்களா? சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளை உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சோ இது ஒரு கூற்று. இந்த கூற்றின் காரணமாகத்தான் இது நடக்கும். ஓகேங்களா? சோ அதனால அதாவது இத சாப்பிடும். அதனாலதான் அது என்ன பண்ணுது, இத புடிச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது 2வதா செய்யக்கூடியது செயல் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. 2வது தொடர் என்னன்னா அது என்ன செய்யுங்கிறத கொடுத்திருக்காங்க. அதற்கான காரணம் முதல் தொடர்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல அதனால் பயன்படுத்தும். அடுத்தது, பண்பட்ட மனிதர்களின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்று வாழ்வோம் அப்படின்றாங்க. அதாவது முதல்ல பண்பட்ட மனிதர்கள் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு அறக்கருத்தை கூறியிருக்கிறார்கள். அந்த கருத்தின் மூலமாக நாம் செய்ய வேண்டியது, நாம் எடுக்க வேண்டிய முடிவு, நாம் செய்ய வேண்டியது, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத அடுத்த தொடர்ல கொடுத்திருக்காங்க. படிப்போம், பண்பாடோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த 2ஐயும் இணைக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்? எனவே. அடுத்தது, இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். இப்ப இங்க என்ன பயன்படுத்திருக்காங்க? எனவே. அடுத்து, உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும். ஒரு பொதுவான கருத்தை சொல்லிவிட்டு அதற்காக நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத 2வதா சொல்லியிருக்காங்க. அப்ப எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை 2வது தொடராக அமைந்திருக்கு. கருத்து, நடவடிக்கை. அப்ப எனவே பயன்படுத்தணும். அடுத்தது, ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமை உடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாது என்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணி இருந்தார்கள். இது ஒரு தொடர். ஓகேங்களா? அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது. இதற்கான காரணம் என்ன? முதல் தொடர்ல கொடுத்துட்டாங்க. அப்ப காரணம் முதல் தொடர்ல கொடுத்துட்டு, ஓகேங்களா? ஏன்னா அவங்க சர்வ வல்லமை உடையவர்களாக இருந்திருக்காங்க. அதனால அவங்களை அசைக்க முடியாதுன்னு மக்கள் நினைச்சிருக்காங்க. சோ அவங்க அப்படி நினைச்சிட்டுதான் அமைதியா இருந்திருக்காங்க. அதனாலதான் என்ன நடக்குது? அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த நாட்டு மக்களிடையே வளர்ந்ததுங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த வேண்டியது அதனால் அப்படிங்கிறது. அடுத்தது, பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. இது ஒரு பொது கருத்து. பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. சோ இப்ப இந்த இடத்துல என்ன பயன்படுத்தணும்? எனவே அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அப்ப பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரமும் குறைவாக இருக்கு, திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் குறைவாக இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவது இல்லை. நான் வந்துட்டு இதற்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இதை நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஒரு சில இடங்கள்ல அந்த கொஸ்டின் எடுக்கிறவருடைய மைண்ட் செட்டை பொறுத்து ஆன்சர் கீ வரலாம், இந்த மாதிரி வரலாம். சோ அதனால நீங்க இன்றைய வகுப்புக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ அதை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. இங்க இருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்பாங்க. சோ அதனால அதுல இருக்கிறது எல்லாத்தையும் மக்கப்பாவது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்றார். ஏன் அப்படி சொன்னார் பாரதி? ஏனெனில் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்ப காரணம் பின்னாடி கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஏனெனில் பயன்படுத்துறோம். பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். சோ அப்ப இந்த இடத்துல அதனால் இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கிறதுக்கான காரணம், அதாவது ஏன் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கறத அறியலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதற்கான காரணம் முன்னாடி சொல்லிட்டாங்க. அப்ப காரணம் முதல் தொடர்ல அமைந்திருக்கு. அதாவது 2வது தொடருக்கான ஏன்கிற கேள்விக்கான பதில் வந்து இங்க முதல்ல இருக்கு. சோ அந்த மாதிரி இடங்கள்ல இது அதனால் வரும். சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலைநயத்துடன் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பிகள் சிற்பங்களை வடிவமைக்கின்றனர். அதனால் அவர்களை கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றனர். கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கப்படுகின்றனர். ஏன்? அப்ப இந்த 2வது தொடருக்கான ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக முதல் தொடர் அமைந்திருக்கு. அப்ப அதற்கான காரணமாக முதல் தொடர் அமைந்திருக்கு. அப்ப என்ன பயன்படுத்துவோம்? அதனால். சரிங்களா? அடுத்தது, அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம். அறிவியலோடு அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும். இங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு இதனால ஒரு முடிவுக்கு வராங்க அடுத்த சென்டென்ஸ். அப்போ அந்த இடங்கள்ல என்ன பண்ணும்? எனவே. அதாவது ஒரு கருத்து,
அந்த கருத்தினால் நாம் எடுக்கக்கூடிய முடிவு, நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்லது அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரோம் அப்படிங்கும் பொழுது அந்த 2 தொடர்களையும் இணைப்பதற்காக எனவே அப்படிங்கிறத பயன்படுத்தும். ஓகேங்களா? இதுவே 2வது தொடருக்கான ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் முதல் தொடராக அமைஞ்சிச்சு அப்படின்னா அப்ப அதனால் அப்படிங்கிறத பயன்படுத்தும். இதுவே கூற்று முதல் தொடரில் அமைந்து அதற்கான காரணம் 2வது தொடராக, அதாவது முதல் தொடருக்கான ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் 2வது தொடரா அமையுது அப்படின்னா அந்த இடங்கள்ல ஏனெனில், ஏனென்றால் அப்படிங்கிறத பயன்படுத்தும். ஓகேங்களா? அடுத்தது பொருட்களின் எடையை துலாக்கள் சரியாக காட்டும். அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதை சான்றோருக்கு அழகாகும். அதாவது ஒரு எடுத்துக்காட்ட முதல் தொடர்ல சொல்லிட்டு அந்த எடுத்துக்காட்டின் மூலமாக இன்னொரு பொருளை விளக்குறாங்க. அந்த விளக்கக்கூடிய பொருள் 2வது தொடரா அமையுது. சோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு உவமை, எடுத்துக்காட்டுன்னு சொல்றோம்ல, அதுதான் ஒரு உவமை. ஒரு உவமையை சொல்லிட்டு அந்த உவமையிலிருந்து விளக்கக்கூடிய பொருள் 2வது ஸ்டேட்மெண்டா அமையுது. அப்ப 2வதா இருக்கக்கூடியது ஓமேயம். அப்போ இந்த ஓமையும் ஓமேயத்தையும் இணைப்பதற்கு என்ன பயன்படுத்தணும்னா ஓம உருவு பயன்படுத்தணும். அதுதான் என்னது? அது போல. ஓகேங்களா? அடுத்தது நல்ல பாடங்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதுபோல சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும். நல்ல நூல்களை படிச்சா எப்படி மகிழ்ச்சி தருமோ அதே மாதிரி நல்ல அறிஞர்களை பற்றி புலவர்களை பற்றி தெரிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தருங்கிறாங்க. அப்ப முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க, நூல்களை வச்சு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த புலவர்களும் இந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது போல ஓம உருவு பயன்படுத்தணும். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல பாரதிதாசன் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்கிறார். எப்படி குழந்தைய கொஞ்சுறோமோ அதே மாதிரி என்ன பண்ணிருக்காரு பாரதியார், தமிழ் கொஞ்சிருக்காரு அப்படின்றாங்க. அப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க, குழந்தையோட ஒப்பிடுறாங்க. அதற்கப்புறமா ஏன் பாரதி அந்த பொருளை விளக்குறாங்க. சொப்பங்க ஓம உருவானது பயன்படுத்த வேண்டும். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இப்போ முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு, சாலை தோன்றினதுக்கு அப்புறம் தான் சாலை விதிகள், அதே மாதிரிதான் இலக்கியம் தோன்றினதுக்கு அப்புறம் தான் இலக்கண விதிகள் இருக்குன்றாங்க. இப்போ முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு அடுத்து ஒரு பொருளை விளக்குறாங்க. அதனால இந்த இடத்துல அந்த ஊம உருவான அது போலங்கிறது பயன்படுத்தணும். அடுத்தது இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இச்சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை சுற்றுகின்றன. அதாவது இவன் தான் கபிலன், இவர்தான் தமிழாசிரியர், இது மரம், இவை பழங்கள், இம்மரம் மிக பெரியது, இவ்வீடு கபிலனுடையது. இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய சுட்டுவதற்குத்தான் இந்த சொற்கள் எல்லாம் பயன்படுத்தணும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அண்மை சுட்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஆல்ரெடி சுட்டு சொற்கள்லாம் படிச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுதான் இது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த இடத்துல அதாவது முடிவா சொல்றாங்க பாருங்க. சோ அப்ப எனவே அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அப்ப உள்ளவற்றினை இங்க நம் அருகில் உள்ளவற்றினை சுற்றுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். இந்த மாதிரி எனப்படும் ஒரு கன்க்ளூஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்கன்னா அது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு எப்பவுமே எனவேதான் வரும். ஓகேங்களா? ஒரு அணியை ஒன்றனை விலக்கி விட்டு முடிவை கடைசியா சொல்லுவாங்க பாருங்க. இப்போ உருவக அணினா என்னன்னு விளக்கிட்டு எனவே இது உருவக அணி எனப்படும். உவமை அணினா என்னன்னு விளக்கிட்டு கடைசியா போடுவாங்க பாருங்க, இது உவமை அணி எனப்படும். அப்ப அந்த ரெண்டுக்கும் முன்னாடி எனவே அப்படிங்கிறத பயன்படுத்தும். அடுத்தது பாரதிதாசன் புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். ஓகேங்களா? சப்ப இங்க கொடுத்திருக்காங்க புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார்னு ஒரு முடிவுக்கு வரும். எதனால? அதற்கான காரணம் முதல் தொடர்ல அமையும். பாரதிதாசன் புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். சோ இந்த காரணத்தினாலதான், அதாவது இந்த காரணத்தினாலதான் நம்ம இந்த புரட்சி கவிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். சோ அதனால இந்த இடத்துல எனவே அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்தது சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். சோ இந்த இடத்துல இணைப்பு சொல் என்னன்னா அதனால்தான். ஓகேங்களா? சோ சிட்டுக்குருவி வேகமா பறக்கும். இப்ப ஒருத்த வேகமா ஓடுறான்னா அவனை சிட்டாய் பறக்குறான்னு சொல்றோம். அதற்கான காரணம் என்னன்னா சிட்டுக்குருவி எப்படி சின்னதா இருந்தா கூட வேகமா பறக்குது. சோ அதனாலதான் இவனை சிட்டாய் பறந்தான் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப அதனால் அப்படிங்கிறத பயன்படுத்தும். அடுத்தது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன.
எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். அதாவது ஒரு முடிவு வரும் பொழுது இந்த எனவேங்கிறத பயன்படுத்தணுங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகிற்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். ஓகேங்களா? இங்க ஏன் மேம் எனவே வெண்ணிலவை போற்றுவோம்னா நீங்க சொல்லும் போதே அது கொஞ்சம் முரண்பாடா இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு புக்ல எக்ஸாக்டா கொடுத்திருக்க சென்டென்ஸ் முடிஞ்ச வரைக்கும் மக்கப் பண்ணிக்கோங்க, வேற வழி கிடையாது. அடுத்தது, தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன. மனிதன் சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வி அடைகிறான். ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை. தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான். இதெல்லாம் உங்களுக்கு புரியும். சோ அதனால நான் ஃபாஸ்டா போறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணி இருக்கும். இது ஒரு உரைநடையில வரக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? உழவர்கள் தைத்திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவை அறுவடை திருநாள் என்று அழைப்பர். அடுத்தது, உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். முதல் தொடர். இவ்விழாவை உழவர் திருநாள் என்று கூறுவர். சோ இதற்கு என்ன பயன்படுத்தணும்? எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்று கூறுவர். சோ ஒரு முடிவை சொல்றாங்க. இதெல்லாம் பண்றதுனாலதான் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு, ஒரு பொருளை விளக்கியிருக்காங்க பாருங்க, அதற்கான முடிவை சொல்றாங்க. சோ அதனால இந்த இடத்துல எனவே. அடுத்தது, பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இந்த பிறகு, வரை, இதுவரை இதையும் இணைப்பு சொற்களா பயன்படுத்துவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. திருவள்ளுவர் கிமு பொது ஆண்டுக்கு முன் 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும். எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார் அப்பா. ஒரு முடிவேடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அவர் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு, அதை அடுத்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது, நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். ஓகேங்களா? இது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வினால்தான் இன்னொரு நிகழ்வு நடக்குது. இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. சோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து அந்த நிகழ்வின் விளைவாக இன்னொரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அப்ப நம்ம என்ன பயன்படுத்தணும்னு சொன்னோம்? அதனால் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு அதன் மூலம் இன்னொன்றை விளக்குகிறோம். அப்ப அது போலங்கிற ஓம உருவை பயன்படுத்த வேண்டும். கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். நாம் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை, ஒரு பொது கருத்தை சொல்லிவிட்டு நாம் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை கூறியிருக்கிறார்கள். சோ அதனால எனவே அப்படிங்கிறத பயன்படுத்தும். அடுத்தது, உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்து உள்ளேன். நான் இதை ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணிட்டேன். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு மேல கொடுத்து உதவ போறேன். இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்க போகிறேன். இதுல என்னன்னா, இன்னொருத்தவங்க ஒரு கருத்தை சொல்லி அதனால நான் ஒரு நடவடிக்கை எடுத்தேன்னா அந்த இடத்துல எனவே பயன்படுத்திருப்பேன். ஆனா இங்க நானே ஒன்ன ரியலைஸ் பண்ணிருக்கேன், அந்த காரணத்தினால நான் இன்னொரு விஷயத்த செய்ய போறதும் போது அதனால் பயன்படுத்தும். ஓகேங்களா? புரியுதா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னங்கிறது? அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க பொது கருத்து சொல்லி அதன் மூலம் நீங்கள் எடுக்க வேண்டிய அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை 2வது தொடர் அமையும் போது எனவே பயன்படுத்துவோம். ஆனா இங்க நானே ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணிருக்கேன், அந்த காரணத்தினால நான் இன்னொரு விஷயத்த செய்ய போறேன், நான் ஒரு நடவடிக்கை எடுக்க போறங்கும் போது அதனால் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். இன்னொன்னு, ஒரு சில நேரங்கள்ல எனவே பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல எனவேங்கிறது ஆப்ஷன்ல இல்லாம போலாம். அந்த நேரங்கள்ல ஆகையால் இருந்தா ஃபர்ஸ்ட் பிக் பண்ணுங்க. அதுவும் இல்ல அப்படின்னா இந்த அதனால் கொடுத்திருப்பாங்க, அப்போ இத பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது எக்ஸாக்டா எப்ப பார்க்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ல எனவே, ஆகவே, ஆகையால் 3 கொடுத்திருந்தாங்கன்னா என்ன ரீசன் அப்படிங்கறத வச்சு நம்ம சூஸ் பண்ணும். ஆனா இந்த 3 இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது,
கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமிலமழை பெய்கிறது. ஓகேங்களா, இது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வின் விளைவாக இன்னொன்னு நடக்குது. என்னது? மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்திற்கு உள்ளாகின்றன. இது ரெண்டாவதா இந்த ஃபர்ஸ்ட் நடந்த நிகழ்வின் காரணமாக ஏற்படக்கூடிய விளை நிகழ்வு. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி வந்தா என்ன பயன்படுத்தலாம்னோ அதனால் பயன்படுத்தலாம்னோ அதனால் இதனால் ரெண்டுமே பயன்படுத்தலாம். ஓகேங்களா, இங்க அதனால் அப்படின்னாலும் இந்த முன்னாடி தொடர் தான் மீன் பண்ணுது, இங்க இதனால்ங்கிறது இந்த முன்னாடி தொடர் தான் மீன் பண்ணுது. ஓகேங்களா, இந்த சுட்டு எழுத்துக்களால மாறுபடக்கூடியதுதான், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடுத்தது, நச்சு காற்று ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்றது, இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. முதல் நிகழ்வு, அதனால் ஏற்படக்கூடிய விளை நிகழ்வு இரண்டாவது தொடர். ஓசோன் படல ஓட்டையால் புற ஊதா கதிர்கள், தப்பா இருக்கு, புற ஊதா கதிர்கள் நேரடியாக பூமியை தாக்குகின்றன, இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பமடைகின்றன. முதல் நிகழ்வு, அதனால் ஏற்படக்கூடிய விளை நிகழ்வு இரண்டாவது தொடர். இணைக்க வேண்டிய சொல் இதனால். இளையான் குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்து அளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சொல்லிட்டாங்க. அந்த நிகழ்வினால் அடுத்து அவர் எடுத்த நடவடிக்கை கொடுத்திருக்காங்க. அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. இப்ப இதை பயன்படுத்த நடவடிக்கை இரண்டாவது தொடராக அமையும் போது நம்ம என்ன பயன்படுத்துவோம்? எனவே. அடுத்தது, பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? பாடலோடு பொருந்தலைன்னா இசையினால என்ன பயன்? ஒண்ணுமே இல்லை. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? இரக்கம் இல்லாத கண்ணால என்ன பயன்? அப்ப ஒரு ஊமை கொடுத்துட்டு அதன் மூலம் ஒரு பொருளை விளக்கியிருக்காங்க. அப்போ அது போல அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அடுத்தது, அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். அதற்கான காரணம் அடுத்து கொடுத்திருக்காங்க. அப்ப ஏனெனில் பயன்படுத்தணும். கூற்று, அதற்கான காரணம் அடுத்து வந்துச்சு அப்படின்னா என்ன பயன்படுத்தணும்? ஏனெனில். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. ஓகேங்களா, அடுத்தது, பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். அதாவது நம்ம முன்னாடி வந்து நம்ம கிட்ட பணிஞ்சிருக்கிற மாதிரி குமிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு பணிந்திருப்பாங்க, ஆனாலும் உங்க கைக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க? ஏதாவது நம்மளை கொல்வதற்கான கருவியை வைத்திருப்பார்கள். அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடந்துச்சுன்னா ஐயோ நம்மளுக்காக வருத்தப்படுற மாதிரி கண்ணீர் விடுவாங்க, ஆனா அந்த கண்ணுக்குள்ளேயே என்ன இருக்கும்? வஞ்சகம் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப ஒன்றனை கூறிவிட்டு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு அது மாதிரி இது அப்படின்னு சொல்லும் பொழுது அது போல் அப்படிங்கிறத பயன்படுத்தும். ஓகேங்களா, அடுத்தது, அருமந்திரத்தை அனைவருக்கும் கூறினால் துன்பத்தில் உழன்று பேதை வாழ்வு வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் பிறவி பிணி நீங்கி பேறு பெறுவார்கள். இதனால் நான் மட்டும் தண்டனை கிடைக்க பெற்று நரகத்தை சேர்வேன். அதாவது இந்த காரணத்தினால எனக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கும். அப்ப இதனால் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்றோம். சோ இப்போ இந்த 2 தொடரை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது நான் மட்டுமே தண்டனை கிடைக்க பெற்று நரகத்தை சேர்வேன், என் மக்கள் நலம் கிட்டும். அப்ப ஆப்போசிட்டா இருக்கா? அப்ப ஆனால் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும், அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஒருவேளை இந்த இடத்துல அதனால உங்களுடைய ஆப்ஷன் இல்லைன்னா எனவே பயன்படுத்திக்கலாம், தவறு இல்லை. ஆனா இது உங்களுக்கு புக்ல எக்ஸாக்டா இப்படி கொடுத்திருக்காங்க, இதை எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வந்துட்டு ஒரே சொற்களை பயன்படுத்துற மாதிரி இருக்காது. ஆனா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ல எல்லா சொற்களையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல பயன்படுத்துற மாதிரி வரலாம். சோ அதனால இதை தெளிவா பாத்துக்கோங்க. நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது, வளைவுடன் இருப்பின் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நேரா இருக்கக்கூடிய அம்பு என்ன பண்ணும்? நம்மள கொல்லும். ஆனா வளைந்து இருக்கக்கூடிய யாழ் வந்து வளைந்துதான் இருக்கு, இருந்தால் கூட அது நமக்கு இனிமையான ஓசையை தருகிறது. அப்போ ஒன்றனுடைய தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது, அது செய்யக்கூடிய செயலை வைத்துத்தான் அதை எடை போடணும் அப்படின்றாங்க. அப்ப நம்மளுக்கு முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து அதன் மூலம் இன்னொரு பொருளை விளக்குறாங்க. அப்ப அது போலங்கிறத பயன்படுத்தும். அடுத்தது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது, தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும், அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும்.
ஒரு எடுத்துக்காட்டு, அதன் மூலம் ஒரு பொருளை விளக்குறாங்க. நல்ல பண்பு இல்லாதவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தினால எந்த ஒரு பயனுமே இல்ல. சோ அதற்கு எது எடுத்துக்காட்டா சொல்றாங்கன்னா, பாத்திரத்துல தூய்மையா இருக்கக்கூடிய பால் வச்சோம், தூய்மையற்ற பாத்திரத்துல ஒரு பாலை வைக்கிறோம் அப்படின்னா அது கெட்டு போயிடும். அதே மாதிரிதான் நல்ல பண்பு இல்லாதவங்க கிட்ட ஒண்ணு இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது, நாசமா போயிடும் அப்படின்றாங்க. அடுத்தது, நீ படிக்கலன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. ஒரு காரணத்தை முதல்ல சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நீ இதை செய் அப்படின்னு சொல்றாங்க, அதனால் அப்படின்னு நீங்க பயன்படுத்தணும். அந்த காரணத்தினால் நீ இதை செய் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? அதனால் பயன்படுத்தும். அடுத்தது, ஆதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கை தட்டினாள். பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். அவ்வளவுதான். புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுகிறோம். இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிக்கிறது. எனவே இலக்கண போலியை முன் பின்னதாக தொக்கப்போலி என்று கூறுவர். இது இந்த மாதிரி ஒன்றை விலக்கிவிட்டு அதன் மூலம் ஒரு முடிவை சொல்றாங்க. அதனால் இப்படி கூறுவர் எனப்படும், இப்படி அழைப்பர் அப்படின்லாம் வந்துச்சுன்னா எனவே பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். அந்த விலங்குகள் எங்கள் கண்ணில் படவே இல்லை. எனவே கப்பல்கள் எங்கள் நகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது. தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், அதுபோல கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு ஊறும். எடுத்துக்காட்டு, பொருள் விளக்கம். ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர், அதுபோல செய்யும் போதே ஒரு செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு யானையை வச்சு, இப்போ மத பிடித்த யானையை அடக்கிறதுக்கு இன்னொரு யானையத்தான் இது பண்ணுவாங்க. இல்லைன்னா காட்டு யானைகள் இந்த விவசாயத்தெல்லாம் இது பண்ணும். நம்ம ஒரு தமிழ் படத்துல கும்கியில கூட பயன்படுத்தியிருப்போம். அந்த கொம்பன் அந்த இதை கொண்டு போய் விட்டு அதை விரட்டுவாங்க. சோ இப்போ ஒரு யானை இன்னொரு யானையை வச்சுதான் பிடிப்பாங்க, ஒரு யானை இன்னொரு யானையை வச்சுதான் இது ஒரு செயலுமே செய்யறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யும் போது இன்னொரு செயலையும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்ப எடுத்துக்காட்டு சொல்லி பொருள் விளக்கியிருக்காங்க. அடுத்தது, இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதாவது இந்திய அரசு கனிம வளங்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துச்சு. அதற்கான காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் நாடாளுமன்றத்துல அதை எடுத்துரைத்திருக்காங்க. அப்ப காரணம் இங்க முதல்ல கொடுத்திருக்காங்க. இந்த காரணத்தினால்தான் அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கும் போது இந்த இடத்துல இதனால் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். அப்ப எனவே ஒரு முடிவை சொல்லும் பொழுது எனவே பயன்படுத்துங்க. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அதனால்தான் காட்டின் வளம் நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். ஓகேங்களா? சுரதா பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதற்கான காரணம் முன்னாடி கொடுத்திருக்காங்க. அதனால இங்க எனவே கொடுத்திருக்காங்க. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும். அந்த குட்டிகள் 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். ஓகேங்களா? இதெல்லாம் உரைநடைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. அதாவது ஏன் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அப்படின்னா அதற்கான காரணம் முதல்ல அமைந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு காரணம் முதல்ல அமைந்திருந்து இதனால் ஏற்படக்கூடிய விலை நிகழ்வு அடுத்து அமைது அப்படிங்கும் பொழுது அதனால் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என முன்னோர் கருதினர். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர். ஓகேங்களா? பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன.
இங்க ஒன்றனை விளக்கி இருக்காங்க. எனவே இப்பாடல் உருவக அணி அமைந்ததாகும். நான் ஆல்ரெடி சொன்னா உன்னை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுதான் இதுதான் இது எனப்படும், இதனை என்பர் அழைக்கிறோம் அப்படின்லாம் வருதுன்னா அந்த இடத்துல எனவே போட்டு விட்டுருங்க. தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடற்பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படிங்கறத அறியலாம் அப்படின்னு வரும் பொழுதும் ஒரு முடிவை சொல்றாங்க. இப்ப எனவே அப்படிங்கிறத பயன்படுத்தணும். மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது, அதனால் தான் அது அருமையான பிறவி. ஓகேங்களா, ஒரு ரீசன் முன்னாடி சொல்லிட்டாங்க. சோ அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வர்றதுனால இந்த இடத்துல அதனால் பயன்படுத்திருக்காங்க. கத்திரிக்காய், வாழைக்காய், கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும், சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி இருக்கும், அவற்றை நாம் தோண்டி எடுக்க வேண்டும். அதுபோல நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒருமுறை படித்தால் போதாது, மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால்தான் அதன் பொருள் விளங்கும். ஓகேங்களா, ஒரு சிலலாம் மேலாப்புல இருக்கும் போதே புரிஞ்சிடும். ஆனா ஒரு சில விஷயங்களை நல்லா ஆழமாக மீண்டும் மீண்டும் படித்து ஆழமாக இது பண்ணும்போதுதான் நம்மளுக்கு அதற்கான பொருள் தெரியும். அப்போ இது மூலமாக ஒன்றை விளக்கி இருக்காங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அது போலங்கிறத பயன்படுத்துறோம். ஓகேங்களா, இது புரியுதா என்ன சொல்ல வராங்க? இந்த இலக்கிய பகுதிகள்லாம் வந்துட்டு நீங்க படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது சுத்தமா விளங்காது. ஆனா 2வது வாட்டி படிக்கும்போது இது ஓரளவுக்கு அந்த ரைமிங் அதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு பொருளை உணர்த்தும். அதே 2-3 வாட்டி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஒரு பொருளை கட்டாயமாக தெளிவாக உணர்த்தும். சோ அதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதனோட ஒரு தேடலும் இருக்கும். அந்த தேடல் மூலமாக ஆழ்ந்த அறிவானது உங்களுக்கு கிடைக்கும். சோ அதைத்தான் இங்க விளக்கியிருக்காங்க. இளமை பருவம் கல்விக்குரியது, எனவேதான் இளமையில் கல் என்று ஔவையார் கூறினார். ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைக்க முடியும். அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றனர். ஓகேங்களா, அடுத்தது பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் நா. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். எனவே அவர் புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுகிறார். உங்கள் பாதை நீங்களே தேர்ந்தெடுங்கள், ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது. அதாவது ஒரு கூற்றை சொல்லிவிட்டாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கிறதுக்கான காரணம் 2வதாக அமையுது. அப்போ ஏனெனில் ஜாதியினால் மனித வாழ்விற்கு எவ்வித சிறு பயனும் விளைய போவதில்லை, அதனால் வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் மேலோங்கும். அதாவது இந்த காரணத்தினால என்ன மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் நடக்குமே தவிர ஒரு பயனும் கிடையாது அப்படின்றாங்க. அப்ப அதனால் மொழியின் மேன்மையும் எழுத்துக்களின் பெருமையும் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவனவாக இருப்பதை பொறுத்து அமைகின்றன. எனவே கால வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்க கூடாது என்று பெரியார் கருதினார். சீரமைக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி இருந்த எழுத்துக்கள் பல இதை இப்போ மாத்திருக்கோம். இந்த நை இப்படி எல்லாம் போடுவாங்க, நை அப்படிங்கறது இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இப்படி போடுறோம், 2 எழுத்துக்களா 2ஆ நம்ம எழுதுறோம். ஆனா முந்தைய காலங்கள்ல ஒன்னா எழுதுவாங்க. சோ இந்த மாதிரி பல தமிழ் சீர்திருத்தங்கள், தமிழ் எழுத்து சீர்திருத்தங்கள்லாம் நம்ம பண்ணிருக்கோம் தமிழ்ல. அதுல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா பெரியார் அவர்கள். சோ இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். தமிழ் மொழியுடைய சிறப்புகள் குறித்து படிக்கும் பொழுது படிச்சிருக்கோம். சோ பாத்துக்கோ, இந்த மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா காலத்திற்கேற்ப மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் வளர்ச்சியை நோக்கி நம்மளால போக முடியும். முந்தைய கருத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் வைத்துக் கொண்டே இருந்தோம்னா இந்த சமூகம் பின்தங்கியே இருக்கும், முன்னோக்கி செல்லாது அப்படின்றாங்க. அதுக்காக எல்லாத்தையும் மாத்திக்கணும்னு கிடையாது. ஒரு சில நல்ல விஷயங்கள் இப்ப திருக்குறள்லாம் காலத்தால் மறையாத ஒன்று. அது முக்காலத்து எந்த நிகழ்காலமா இருக்கட்டும், இறந்த காலமா இருக்கட்டும், எதிர்காலத்திலையும் அது ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு இடத்துல பயன்படும். ஓகேங்களா, சோ அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நீங்க மாத்திக்கணும்னு இல்லை. இதான் இன்னும் சொல்ல போனா நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்றதுதான். இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு ஒரு வரையறை இல்ல. நம்மளுக்கு கடவுள் சொல்லிட்டு போல இதுதான் நல்லது இதுதான் கெட்டது. நம்ம முன்னோர்கள் அவர்கள் அனுபவித்த பிறவி பலன்கள், அந்த பலன்களினால அவங்க அடைந்த அந்த கர்மாவினால அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு நம்மளுக்கு சொன்ன விஷயங்களைத்தான் நம்ம இன்னைக்கு நல்லது இது கெட்டதுன்னு சொல்றோமே தவிர ஆரிஜினா இது நல்லது இது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நாம் உருவாக்கியவைகள். அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். எனவே நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறினார் பெரியார்.
தமிழ்நாட்டில் இருசக்கர வாகன ஊர்திகள் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் 4 சக்கர ஊர்திகள் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லலாம் என்பது பொது விதி. எனினும் பள்ளிகள், மருத்துவமனைகள், பெருஞ்சாலைகள், மக்கள் கூடும் இடங்கள் போன்ற ஊர் பகுதிகள், மலைப்பாதைகள், நெடுஞ்சாலைகள், பாலங்கள் ஆகியவற்றில் வேக கட்டுப்பாட்டில் செல்ல வேண்டிய இடங்களையும் வேக அளவையும் காட்டும் குறியீடுகள் இருக்கும். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி போலாம், இருந்தாலும் கூட இதையும் நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்றாங்க. சோ அப்ப அந்த இடத்துல எனினும், இருப்பினும் அந்த மாதிரியான சொற்கள்லாம் பயன்படும். இந்த எனினும், இருப்பினும் இதெல்லாமே ஆல்மோஸ்ட், ஆயினும் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மீனிங்ல வரக்கூடியதான். சோ பயன்படுத்திக்கலாம், தவறில்லை. ஓகேங்களா. அடுத்தது, வண்டி பட்டைகளின் தொடர்ந்த தாளக்கட்டோடு இழுத்து செல்கின்ற மாடுகளின் கழுத்து மணியோசையோடு சந்தைக்கு பொருள் கொண்டு போவதும் பொருள் வாங்கி வருவதுமான மகிழ்ச்சி பெருநகரங்களில் தொலைந்து விட்டது. இருப்பினும் இன்றும் சில இடங்களில் சந்தை மரபு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது இதெல்லாம் காலம் மாறி போச்சு அப்படின்றாங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த இருந்தாலும் கூடங்கிறத இந்த இடத்துல இருப்பினும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. குட்டி இளைப்பாற எங்கும் நிழல் இல்லை, எனவே கடுமையான வெயிலில் தான் துன்புற்று நின்று தனது நிழலில் குட்டியை இளைப்பாற செய்தது. இது வந்து ஒரு செந்நாய், ஒரு மானுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. மானையும் செந்நாயும் வைத்துக் கொண்டு சொல்லுவாங்க. இது ஒரு இலக்கிய பகுதிகள்ல இருக்கக்கூடிய ஒன்று. தூய ஒழுக்க முறைகளை பின்பற்றுபவர்கள் பசித்துயரால் துன்புறுவோரை கண்டு வருந்துவார்கள். அதுபோல தான் வாழும் இடமானது மூழ்குமாறு பெரும் கடலை புகுந்து விட்டாலும் மழையளவும் பவளங்களையும் நல் இயல்பு தோன்றும் ஒளி முத்துக்களையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பர். சோ இந்த ஒரு எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காங்க. சோ அதனால அது போல அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. பெருமழை பெய்தது, அதனால் வெள்ளம் கரை புரைந்து ஓடியது. ஒரு நிகழ்வு, விலை நிகழ்வு. அதனால் வெட்டப்பட்ட ஆச்சாமர துண்டுகளை நீண்ட நாட்கள் வைத்திருந்த பிறகு இக்கருவி உருவாக்கப்படுகிறது. எனவே பழைய வீடுகளில் இருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மரக்கட்டைகளை கொண்டே நாகசுரம் செய்யப்படுகிறது. பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. PYQ பாத்துக்கோங்க. கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள். அந்நிலத்தில் புல் முதலானவை தான் விளையலாம், நல்ல பயிர் விளையாது. அதுபோல கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார்கள். அப்ப எடுத்துக்காட்டு சொல்லி பொருளை விளக்கி இருக்காங்க. அப்ப அது போல பாத்தி அமைத்து விதைக்காமலே தானே முளைத்து வரும் விதைகளும் உள்ளன. அதுபோல மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தானே உணர்ந்து கொள்வர். ஒரு எடுத்துக்காட்டு, அதன் மூலம் பொருளை விளக்கியிருக்காங்க. மேதையர் பிறர் உணர்த்தாமல் எதையும் தானே உணர்ந்து கொள்வர். அதை எதன் மூலமா சொல்றாங்கன்னா, எப்படி மேதையருக்கு யாரும் வந்து செய்யணும்னு ஒரு அவசியம் இல்லையோ, அவங்களே உணர்ந்துக்குவாங்களோ, அதே மாதிரி ஒரு சில செடிகள்லாம் விதை போய் யாராவது ஒருத்தர் பாத்தி கட்டி விதை விதைக்கணும்லாம் இல்ல, அதுவா முளைச்சுக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுதுன்னா அது போல 5 வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகிறது. அதுபோல சிறுபஞ்ச மூலம் பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல் வழிபடுத்துவனவாய் அமைந்துள்ளன. அடுத்தது, சிறுபஞ்ச மூலம் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அதுபோல ஒரு பாடலில் 3-6 கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் 17 கீழ்கணக்கு வரிசைகளில் அமைந்துள்ளது. ஓகேங்களா. அடுத்தது, நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழ் மக்களுக்கு மிகுதி. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருதுகள் வீழ்ந்து மூழ்கும். எருதுகள் இல்ல, எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்தன. ஏன் வாழை மீன்கள் துள்ளி எழுது? அந்த இதுல எருமைகள் வீழ்ந்து மூழ்குவதனாலதான். சோ அதனால அதற்கான காரணம், அதாவது 2வது தொடருக்கான காரணம் முதல் தொடராக அமைந்திருக்கு. சோ அந்த நேரங்களிலும் அதனால் இதனால் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அதாவது ஒரு நிகழ்வு, அதன் மூலம் ஏற்படக்கூடிய விலை நிகழ்வு 2வதாக சொல்லும் பொழுது பயன்படுத்தலாம். அதே மாதிரி 2வது தொடருக்கான காரணம் முதல் தொடராக அமையும் பட்சத்திலையும் நீங்க அந்த அதனால் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஓகேங்களா. அடுத்தது, நீரின்றி அமையாது உடல் உணவால் அமைவது. உணவையே முதன்மையாக உடையது. எனவே உணவு தந்தவர் உயிர் தந்தவர் ஆவர். ஒரு முடிவாக சொல்றாங்க. ஒன்றனை விலக்கி விட்டு ஒரு முடிவை சொல்றாங்க. அடுத்தது, நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலைமையிலும்
அதனை சார்ந்து ஆளும் அரசரின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது. அதனால் நான் கூறிய மொழிகளை இகழாது விரைவாக கடைப்பிடிப்பாயாக. இதுவும் ஒரு இலக்கிய பகுதிகளில் வரக்கூடியதுதான். நீர் அதிகம் தேவைப்படும் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதை தவிர்த்து தேவைக்கேற்ப இறக்குமதி செய்து கொள்ள வேண்டும். இதனால் நாட்டின் நிலத்தடி நீரும் ஆற்று நீரும் சேமிக்கப்படும். எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு. எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும். அதாவது எப்பவுமே மனிதர்கள் மட்டும் ஒரு போட்டியில எருதாட்டத்துல வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட மாட்டார்கள். இந்த மாதிரியும் நடக்கலாம் அப்படின்றாங்க. திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒரு டாஸ்க் இப்போ உங்களுக்கு என்னன்னா, இதுவரைக்கும் திருக்குறளை எத்தனை மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை. ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். காரணம் பின்னாடி சொல்லிருக்காங்க. கூற்று முன்னாடி சொல்லிட்டு அதற்கான காரணம் பின்னாடி வந்திருக்கு. அப்ப ஏனெனில் அப்படின்னு பயன்படுத்தணும். PYQ. அடுத்தது, நாங்கள் மன நிறைவுடன் வாழ எங்களுக்கென்று தனியிடம் ஒதுக்கி தருவதாகவும் கூறியிருக்கிறார். எனவே அவர் எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளையாகவும் ஆகிறோம். ஏனினும் இந்நிலமானது எங்களுக்கு மிக புனிதமானது என்பதால் இதற்கு சம்மதிப்பது என்பது மிகவும் இயலாத ஒன்றாகும். சரிங்களா? இப்பூமியின் மீது எது விழுந்தாலும் அவையெல்லாம் பூமி தாயின் மீது விழுந்து விழுவனவே ஆகும். மேலும் இதோட மட்டும் இல்ல, மேலும் இப்பூமியின் மீது மக்கள் துப்பக்கூடுமானால் அது அவர்கள் தம் தாயின் மீது துப்புவதற்கு ஒப்பானதாகும். அடுத்தது, காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது. அவர் உயிரை கவர எமனும் அணுக மாட்டான். எனவே நீங்கள் கூளை குடித்தாலும் குளித்த பிறகே குளித்தல் வேண்டும். அடுத்தது, எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியலை பார்வை விழத் தொடங்கியது. அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன. இப்ப இந்த இடத்துல என்ன பயன்படுத்துறோம்? அதனால் சித்த மருத்துவத்தின் லேகத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும். அதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதுபோல சித்த மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. ஒளிரும் பணிகளால் செய்யப்பட்ட அணிகலன்களுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. பண்புகளால் நினைக்கிறேன் இந்த இடத்துல, ஒளிரும் பண்புகளால் செய்யப்பட்ட அணிகலன்களுக்கு. அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். திருக்குறள் எல்லா பருவத்தாருக்கும் வேண்டிய விழுமிய நூல். எனவே திருக்குறள் இல்லாத வீடும் இருக்கக்கூடாது. திருக்குறளை படிக்காத தமிழரும் இருக்கக்கூடாது. எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போரின் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன? இது இலக்கிய பகுதி. அதியமான் தொண்டைமான் கிட்ட தூது போயிருப்பாங்க. சாரி, அதியமானுக்காக ஔவையார் தொண்டைமான் கிட்ட தூது போயிருப்பாங்க. புறநானூற்றுல இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த பகுதியில வரக்கூடியது. வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவாகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவாகம் செய்யவில்லை. எனவே இக்குறளில் இடம்பெற்று இருப்பது ஏகதேச உருவக அணி. நல்ல பாடங்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதுபோல சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம். மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம். இதன் மூலமாக அறியலாம். இதனால் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர் அயோத்திதாசரே. எனவே அவரை அன்றைய தமிழர்கள் தனித்தன்மை உடைய சிந்தனையாளராக மதித்தனர். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராய் விளங்கினர். இதனால் பீமாராவ் சக்பால் அம்பாவாதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். நெருப்பினால் சுட்ட காயம் ஆறிவிடும், உள்ளத்தால் ஏற்பட்ட காயம் ஆறாது என்று இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு கூறப்படுகிறது. எனவே இது வேற்றுமை அணியாகும். மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமில்லை. அதனால்
அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் திருக்குறளை பற்றி கூறும்போது, இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயற்கை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்பார். ஆனால் அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த செயற்கை உலகத்துல இந்த மாதிரியான திருக்குறள் போன்ற இலக்கியத்தை காண்பது அரிது அப்படிங்கிறாங்க. ஆனால் இத்தகைய கொள்கைகள் திருவள்ளுவர் காலத்துக்கு முன்பே தமிழ் மொழியில் போற்றப்படும். திருக்குறள்ல நம்ம இப்ப போற்றிட்டு இருக்கோம். ஆனா திருக்குறளே தமிழ்ல இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே தமிழ் மொழி இருந்திருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடியே இந்த கருத்துக்கள்லாம் இருந்திருக்கும். அதைத்தான் இவர் கன்சாலிடேட் பண்ணிப்பார். அப்படிங்கும் போது அதற்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஆனால் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். முத்தமிழ் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. இந்த ஆகிய அப்படிங்கறத எப்ப பயன்படுத்தணும்னா, ஒரு 3 விஷயம் இருக்குன்னா அந்த 3ஐயும் குறிப்பிட்டுட்டு சொல்லும் பொழுது ஆகிய பயன்படுத்தணும். 5 இருக்குன்னா 5ஐயும் சொல்லணும். 6 இருக்குன்னா 6ஐயும் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆகிய அப்படிங்கறத போடணும். அதாவது எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடிய இடங்கள்ல இந்த ஆகியங்கிறது வரும். முச்சங்கம் அப்படின்னா முதல் இடைக்கடை. இப்ப 3மே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களா, அப்ப ஆகிய பயன்படுத்து. வெண்சங்கு, சஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை கடல் தருகிறது. கடல் 3 வகையான சங்குகள் தருது. அப்ப 3ஐயுமே இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப ஆகிய பயன்படுத்தும். அடுத்தது, பாரதியார் இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். இந்த முதலிய அப்படிங்கறத எப்ப பயன்படுத்தணும்னா, அவர் பல இதுல வேலை செஞ்சிருப்பாரு. ஆனா அதுல ஏதாவது 1-2 மட்டும் மென்ஷன் பண்றாங்கன்னா அப்ப முதலிய அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்தியா, சுதேசமித்திரன் மட்டும் இல்ல, இன்னும் பல இது இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால தி ஹிந்து முக்கியமான ஒரு நியூஸ் பேப்பர். சோ இந்த மாதிரி எல்லாம் பல இது இருக்கிறதுனால அதையும் பார்த்துக்கணும். சோ பல இது இருந்து அதுல ஏதாவது ஒரு சிலவற்றை மட்டும் மென்ஷன் பண்ணுவோம், முதலிய பயன்படுத்துவாங்க. அதுவே பல இது இருந்தாலும் ஒன்றனை மட்டும் குறிப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்க. அந்த இடத்துல இப்போ எடுத்துக்காட்டா 15 கீழ்கணக்கு நூல்கள்ல 11 நூல்கள் அறநூல்கள். இதுல எது சிறந்த நூல்னா திருக்குறளை தான் சொல்லுவாங்க. அப்ப திருக்குறள் முதலான சிறந்த அறநூல்கள் தமிழில் இடம்பெற்றுள்ளனன்றோம். சோ அறநூல்கள்லயே சிறந்தது எதுனா திருக்குறள். அப்ப அந்த இடத்துல முதலானன், அதாவது ஒன்றை மட்டும் முதன்மைப்படுத்தி சொல்லும் பொழுது முதலானங்கிறத பயன்படுத்துவாங்க. ஆனா நிறைய இருக்கிறதுல ஒரு சிலவற்றை ஒன்றை நிறைய 2, 3 அந்த மாதிரி சொல்றத முதலிய, எல்லாத்தையும் சொன்னா ஆகிய. ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் அறிமுகமாகும் போதும் பழைய வேலை வாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறுகின்றன. ஆகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அளிக்கும் வியக்கத்தக்க நன்மைகளை புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் நாம் அணியமாக வேண்டும். ஓகேங்களா? கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது, நானும் கண்ணனும் விளையாட சென்றோம். அதாவது நான் விளையாட சென்றேன், கண்ணன் விளையாட சென்றான். இந்த 2 தொடர்களையும் இணைத்து எழுத சொல்லுவாங்க. நானும் கண்ணனும் விளையாட சென்றோம் அப்படின்னு இணைத்து எழுதலாம். இதுல இந்த அப்படிங்கிறதையுமே இணைப்பு சொற்களா பயன்படுத்துறாங்க. ஏன்னா இந்த 2 தொடர்களையும் ஒன்றே தொடராக மாற்றுவதற்கு இந்த அப்படிங்கிற இதுதான் பயன்படுது. அதனால இதை எண்ணுமைய இணைப்பு சொல்லாவும் பயன்படுத்துவாங்க. சோ உங்களுக்கு ஒரு 125 தொடர்கள் இன்றைய வகுப்புல பார்த்திருக்கோம். இதுல இருந்துதான் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வரும் காலங்களிலும் கேட்கப்படலாம். அதனால தெளிவா பாத்துக்கோங்க. அண்ட் நான் இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்றேன். இந்த எனவே, ஆகவே, ஆகையால், அடுத்தது என்னது, அதனால், இந்த 4மே ஒரே தொடர்ல நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்திருக்கோம். இந்த 4மே ஆப்ஷன்ல கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க போது அப்பதான் அந்த தொடருக்கான காரணம். சோ இது கூற்று காரணம் வந்திருக்கு, அப்ப இது பயன்படுத்தணும். காரணம் ஒரு நிகழ்வு வந்திருக்கு, அதற்கான விலை நிகழ்வு வந்திருக்கு, அப்ப அதனால் பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆனா இந்த 4ல ஏதாவது ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. அப்பெல்லாம் இந்த காரணத்தை ஆராயாது. ஏன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு தொடரையே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். இந்த 11வது இருக்கு பாருங்க, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல எனவே பயன்படுத்திருக்காங்க. எனவே இல்லாத நேரங்கள்ல ஆகையால் பயன்படுத்தலாம், தவறில்லை. ஆகையாலும் இல்லாத நேரத்துல அதனால் பயன்படுத்தலாம், அப்பையும் தவறில்லை. ஆனா இதுல எக்ஸாக்டா என்ன வரும்னா எனவே வரும். எனவே இல்லைங்கிற பட்சத்துல அதிக மீனிங் கொடுக்கக்கூடிய ஆகையால பயன்படுத்தலாம். ஏன்னா ஆகையாளுங்கிறது ஒரு உலக நியதி, அதன் மூலம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை வரும்போது ஆகையால் வரும். ஆனா இந்த 2 இல்லைங்கிற பட்சத்துலதான் அதனாலுக்கு போகணும். சோ இதெல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஏன் மேம் வரக்கூடாதா? ஏன்னா நீங்க இங்க ஒரு சில தொடர்கள்லாம் படிக்கும்போது ஏன் இது வரக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. வரலாம், தப்பு இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல பிஏ புக் சேனல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. புக்ல எக்ஸாக்டா இந்த வேர்ட்ஸ் வச்சுதான் கொடுத்திருக்காங்க.
அதனால உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் போது இந்த வேர்ட்ஸை வச்சு கேட்கலாம். ஒரு வேலை, இப்போ இந்த இடத்துல எனவேங்கிற இடத்துல ஆகையால், ஆகையால், அதனால் அப்படின்னு 3யுமே ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இடத்துல நீங்க உட்காந்து யோசிச்சு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காரணம் எல்லாம் சிமிலரா தானே மேம் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல எனவே வர இடத்துல அதனால் கூட தான் புக்ல கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ரீசன் தான் எக்ஸாக்டா அதுதான் விதின்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு கேட்கலாம். ஆமா, இதற்கான இலக்கண விதிகள் கிடையாது. சோ இதை நம்ம பயன்பாட்டை கொண்டு ஓரளவுக்கு தான் வர முடியும். 100% சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ அதனால இந்த பிடிஎஃப் மறக்காம மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு 10 வாட்டி இதை படிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வருமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்டோட வந்துடும், ஞாபகம் வந்து. சோ அதனால அது போட்டுருங்க. ஓகேங்களா? சோ மறக்காம இது பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இதே மாதிரி 6th இருந்து 12th வரைக்கும், அதாவது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 11th வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 12th அப்கமிங் டேஸ்ல எக்ஸாம்க்கு முன்னாடி உங்களுக்கு போஸ்ட் பண்றோம். 6th to 12th இலக்கண பகுதிகளை மறக்காம தெளிவா படிங்க. ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா நம்ம வந்து எக்ஸாம் எழுத போறோம் குரூப் 4. சோ அதனால எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. அதே மாதிரி மொழித்திறன் பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தகுதி தேர்வுகள்ல எங்க இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா இந்த மொழி ஆல்பம் பகுதியில இருந்து எடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் மொழி ஆல்பம் பகுதி. சோ அதனால மறக்காம அந்த பகுதியும் படிச்சுக்கோங்க. இதற்கான வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுத்திருக்கோம். 6th இருந்து 11th வரைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு நம்மளுடைய சேனல்லையே இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளுக்கான எக்ஸ்பிளனேஷன், மொழி ஆல்பம்கான ஆன்சர்ஸ், புக் பேக் ஆன்சர்ஸ் அண்ட் அதற்கான விளக்கம் எல்லாமே டீட்டெயில்டா கொடுத்திருக்கோம். நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல இந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டாபிக் வைஸ் இந்த சந்திப்பிழை, நிறுத்தற் குறியீடு இதற்கான வீடியோ கிளாஸ், இந்த மொழித்திறன் பயிற்சியிலுமே வந்துட்டு உங்களுக்கு நிறுத்தற் குறியீடு கொடுத்திருக்கேன். சோ அதையும் பார்த்துக்கோங்க. செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் அப்கமிங் டேஸ்ல போஸ்ட் பண்றேன். சோ இது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. 2 பிளேலிஸ்ட் இருக்கு. ஒன்னு டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல சந்திப்பிழை இதற்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். அதாவது நியூ சிலபஸ் பேஸ் பண்ண டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாம் அதுல அவைலபிளா இருக்கும். இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் செப்பரேட் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். For more videos, stay tuned with Be a Book. Thank you.